பார்வதி அம்மன் ஒரு நாள் குளிக்கச் சென்று காவலாக ஒருவரை வைக்க வேண்டும் என்று நினைத்தார். அதற்காக அவர் தன் உடலில் பூசிக்கொண்டிருந்த மஞ்சளால் அழகான உருவம் ஒன்றை உருவாக்கினார். அந்த உருவத்துக்கு உயிர் ஊட்டினார். இவர்தான் கணபதி. உன் தாய் குளிக்கச் செல்கிறேன். நான் வரும் வரை யாரையும் உள்ளே வரவிடாதே. அதுவரை காவலாக இரு என்றார். அப்போது சிவபெருமான் பார்வதி தேவியை சந்திப்பதற்காக அந்த இடத்திற்கு வருகிறார். காவலுக்கு இருக்கும் கணபதி சிவபெருமானை தடுத்து நிறுத்தி உள்ளே போக முடியாது என்று கூறி தடுத்து நிறுத்துகிறார். அந்த சிறுவனின் பிடிவாதம் சிவபெருமானை கடுங்கோபம் அடைய செய்கிறது. இதுவரை சிவபெருமானை யாருமே தடுத்து நிறுத்தியது கிடையாது. கோபத்தில் ஈசன் கையில் இருந்த திரிசூலத்தால் அந்த சிறுவனை தாக்க முற்படுகின்றார். அந்த சிறுவனும் தன் ஆயுதத்தால் ஈசனின் திரிசூலத்தை எதிர்கொள்கின்றான். சிவபெருமானின் திரிசூலம் அந்த சிறுவனின் ஆயுதத்தை கடந்து அவன் தலையை துண்டாக்கியது. அம்மன் வெளியே வந்ததும் தலையில்லாமல் வீழ்ந்திருக்கும் அந்த சிறுவனைக் கண்டு மனம் உடைந்து அழுகிறார். கடும் கோபம் அடைந்த பராசக்தி, இவன் என் மகன் என சொல்கிறார். அப்போதுதான் சிவபெருமான் தன் தவறை உணர்ந்து உடனே தலையை கண்டுபிடிக்க சொல்கிறார். ஆனால் அந்த சிறுவனின் மனித தலை கிடைக்கவே இல்லை. அந்த நேரம் வடக்கு திசையில் கிடந்த ஒரு யானையின் தலையை நந்திதேவர் கொண்டு வந்து சிவபெருமானிடம் தருகிறார். சிவபெருமான் அந்த யானையின் தலையை அந்த சிறுவனுக்கு பொருத்துகிறார். உயிர் திரும்புகிறது. அதுவே யானை முகத்துடன் பிறந்த விநாயகர். விநாயகர் முதலில் மஞ்சளில் இருந்து பிறந்தவர். அதனால் இவர் பிள்ளையார் என்று அழைக்கப்படுகிறார். யானை தலை கொடுத்ததால்தான் இவருக்கு மிகுந்த ஞானம், வலிமை, நினைவுத்திறன் கிடைத்தது. அன்னை பராசக்தி எந்த தெய்வத்தை வணங்குவதற்கு முன்பாக உன்னையே அனைவரும் வணங்குவர் என விநாயகருக்கு அருள் பரிந்தார். ஆகையால் எந்த காரியத்தை தொடங்கும் முன் விநாயகரை பிரார்த்திக்கிறோம். ஏனெனில் அவர் தடைகள் அனைத்தையும் நீக்கும் சக்தி படைத்தவர். சிவபெருமான் யானை முகத்தை வைத்து உயிர் தந்த நாள் ஆவணி மாதம் வளர்பிறை சதுர்த்தி. அந்நாளையே விநாயகர் சதுர்த்தியாக கொண்டாடி வருகிறோம். முதலில் விநாயகர் திருமேனி வைத்து வழிபட்டு ஊர்வலத்தை 19ஆம் நூற்றாண்டில் தொடங்கியவர் பாலகங்காதர திலகர் ஆவார். மக்களின் ஒற்றுமைக்காகவும் தேசியவாதத்தை ஊக்குவிப்பதற்காகவும் விநாயகர் சதுர்த்தி விழாவை பொது விழாவாக மாற்றினார். இந்த நாள் பாவங்களை நீக்கி அறிவு, புத்தி, செல்வம், வளம் ஆகியவற்றை அருளும் தினமாகும். விநாயகர் ஆரம்பத்தின் அதிபதி. அவருடைய ஆசிர்வதிக்கப்பட்ட ஆற்றலுடன் புதிய முயற்சி, கல்வி, தொழில், திருமணம், பயணம் போன்றவற்றின் தொடக்கத்தில் முதலில் விநாயகரை வழிபடுவது மரபாகவே தொடர்கிறது. விநாயகர் ஆசிர்வாதத்தால் உங்கள் வாழ்விலும் வியாபாரத்திலும் எல்லாம் சுமூகமாகவே நடக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் ஒரு லைக், ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.